ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவரில் ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். இதை வந்து சாதத்துலேயும் பசஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் ஃப்ரைட் ரைஸுக்கெலாம் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். வாங்க என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த காலிஃப்ளவரை நீட்டாக க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் மஞ்சள் உப்பு போட்டு இந்த காயும் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். ஒரு 5-10 நிமிஷம் கழித்து வடிகட்டி ரெடியாக வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு காயை போட்டு வதக்கணும். வதக்கும் போது என்னென்ன அரைச்சி விடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இஞ்சி, பூண்டு, இஞ்சி, சோம்பு, வரமிளகா, தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வதக்கி இந்த காலிஃப்ளவர் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். செய்முறை வேணுன்னா தொடர்ந்து பாருங்கள். காலிஃப்ளவர் வேகிற கேப் பூண்டு பிடிக்காதவங்களுக்காக வாழைத்தண்டு பச்சடி பண்ணுறேன். வாழைத்தண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி தயிரில் கலந்துட்டோன்னா வாழைத்தண்டு பச்சடி ரெடி. வாழைத்தண்டு அரைச்சதில் தயிர் 2 கரண்டி விட்டு கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம் போட்டால் வாழைத்தண்டு பச்சடி ரெடி. காலிஃப்ளவர் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு. எண்ணெயில் கடுகு, கொஞ்சம் சீரகம். கடுகு வெடிச்சதும் வெங்காயத்தை போடலாம். ஏற்கனவே காயில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுடலாம். தக்காளி சேர்ந்து நல்லா வதங்கினதும் அரைச்சதை விட்டுடலாம். நல்லா வதங்கினதும் அரைச்சதை விட்டுடலாம். அரைச்ச விழுத சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தான் காலிஃப்ளவர் போடணும். மிக்ஸி அலம்பின தண்ணி ஊற்றலாம். நான் அரைச்சி விட்டதே போகிறோம். இருந்தாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேகி மசாலாவோ கரம் மசாலாவோ எது வேணால் ஒன்று போட்டுக்கலாம். நீங்கள் நல்லா பச்சை வாசனை போன உடனே இந்த காலிஃப்ளவரை போட்டுருங்க. மிக்சியில் நம்ம தண்ணி ஒன்று விட்டு கொதிக்க விட்டு எடுத்தால் சூப்பரான காலிஃப்ளவர் சைட் டிஷ் ரெடி. கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. செமையாக இருக்குது. சைட் டிஷ்க்கு ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் சைட் டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கலாம், ஃப்ரைட் ரைஸுக்கு தொட்டுக்கலாம், ரசம் சாதத்துக்கு, மோர் சாதத்துக்குலாம் தொட்டுக்கலாம். எது வேணால் தொட்டுக்கலாம். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.